ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சோழன் இருந்துட்டு ஒரு வழியா அந்த அம்மா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாவுக்கு ஃபோன் பண்ணி, "நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. முக்கியமான ஒரு விஷயமா? என்ன விஷயம்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நீங்க 2 நாளா ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்தது கிடைச்சிருச்சு" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, பல்லவனோட அம்மா எங்கே இருக்காங்கன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நிலா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உண்மையாவா சொல்கிறீங்க? உண்மையாக தான் அவங்கள தேடி கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் போய் பேசிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. சரி நான் வரேன். என்ன நீங்கள் ஆஃபீஸில் பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்கவும், சோழன் இருந்துட்டு கண்டிப்பாக வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிடுறாங்க. சோழன் இன்னொரு விஷயம், நம்ம பல்லவனோட அம்மாவை பார்க்க போகிற விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம், முக்கியமாக பல்லவனுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பல்லவனுக்கு தானே தெரியக்கூடாது, பாண்டிக்கும் நம்ம அண்ணனுக்கும் சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னடா நீ இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறேன், ஃபோனை கூட எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைடா வைப்ரேஷனில் போட்டிருந்தேன் அதனால தான் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லுடா என்ன விஷயம்? நான் சொல்ல போகிற விஷயம் உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீ இந்த விஷயத்த எதிர்பார்த்துருக்கவே மாட்ட. அப்படி என்னடா விஷயம்? நம்ம பல்லவனுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுடா. பல்லவனுக்கு நல்லது நடக்க போதா? எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைடா நானும் நிலாவும் பல்லவனோட அம்மாவை பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம பாண்டி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன விளையாடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் எதுக்காகடா விளையாட போடேன், உண்மையாக தான் சொல்கிறேன். பல்லவனோட அம்மாவை நிலா ஏற்கனவே ஃபோட்டோலலாம் பார்த்துருக்கல. அது மட்டும் இல்லை 2, 3 தடவை வழியிலையும் எங்கேயோ பார்த்துருக்கு. அந்த விஷயத்த எங்கிட்ட சொல்லிச்சு. நானும் பல்லவனோட அம்மாவை ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி அவங்க எங்கே இருக்காங்கன்ற விஷயத்த நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் நிலாவும் இன்றைக்கி அவங்கக்கிட்ட போய் பேசிட்டு அவங்கள நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பாண்டிய இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரிடா, ஆனால் இந்த ஒரு விஷயம் நம்ம பல்லவனுக்கு தெரியாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு பாண்டிக்கிட்ட சொல்லிடுறாங்க. ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா சரி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோன்னு சொல்லிட்டு நம்ம சேரனுக்கு ஃபோன் பண்ணி, "அண்ணா என்னண்ணா பண்ணிகிட்ருக்க? ஃபோன் கூட எடுக்கவே இல்லை." "இல்லைடா கையெல்லாம் ஒரே சிமெண்ட்டாக இருந்தது, அதனால தான் ஃபோன் எடுக்க முடியல." "சொல்லுடா என்னடா விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அண்ணன் நீ இந்த விஷயத்த கேட்டால் ரொம்ப ஷாக் ஆகுவண்ணே. இந்த மாதிரி ஒரு விஷயத்த எதிர்பார்த்துருக்கவே மாட்டேன்." "அப்படி என்னடா விஷயம்? நம்ம பல்லவனுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுண்ணே." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "நல்லது நடக்க போதா? என்னடா சொல்கிற? ஒரு வேளை ஃபஸ்ட் கிளாஸில் அது பாஸ் பண்ணியிருக்கானா?" "ஐயய்ய அதெல்லாம் ஒன்றும் கிடையாது." "அப்புறம் என்னடா என்னடா பொண்ணுகின்னு பார்த்து வச்சுருக்கேன் என்ன?" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "இல்லை நீ தாண்டா உனக்கு கிடைக்கிறது." "ஐயோ அண்ணன் அந்த விஷயம் கூட இல்லை, வேற என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பல்லவனோட அம்மாவை நானும் நிலாவும் பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "என்னடா சொல்கிறேன்?" "ஆமாண்ணே, மற்றது எல்லாத்தையும் நாங்கள் நேரில் சொல்கிறோம். ஆனால் பல்லவனோட அம்மாவை நானும் நிலாவும் எப்படியாவது பேசி நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "ரொம்ப நல்ல விஷயம்டா" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிடுறாங்க. "ஆனால் இன்னொரு விஷயம்னு, இந்த விஷயத்த நீங்கள் பல்லவனுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும். அவனுக்கு ஒரு இது பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும்ல" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "நீ சொல்கிறது நல்ல விஷயந்தான், இது நம்ம பல்லவன்கிட்ட சொல்லவே வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனை ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் நம்ம நிலாவை பிக்கப் பண்ணுறதுக்காக சோழன் வந்துட்டுருக்காரு. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா, இந்த அம்மா கிட்ட ரொம்பவே சண்டை போட்டுட்டு அவங்க ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா, "இங்கே பாரு பணம் ரெடியானா நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், அப்போ நீ திரும்ப வந்தால் போதும், அது வரைக்கும் இந்த வீட்டு பக்கமே நீ வந்துடாது." ஏமேலா அவங்க வட்டிக்காரங்க ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. கையில் மாட்டினேன் என் குடலை உருவி வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன், நம்ம உயிரை காப்பாற்றிக்க நான் ஓடிட்டுருக்கேன். பணம் ரெடியானா கண்டிப்பாக நானே உன்னை கூப்பிட்டுப்பேன். அது வரைக்கும் நீ வேலை செய்கிற இடத்துலையோ வேறு எங்கேயாவதையோ சொந்தக்கார வீட்லேயோ எங்கேயோ போய் கோயில் குளம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் நீ போய் தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேலை செய்கிற இடத்துல 10 நிமிஷத்துக்கு மேலே கூட அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது. அவங்க அப்போவே என்னை துரத்தி விட்டுருவாங்க. இப்போ நான் இங்கே தங்கிக்கிறேன்னு சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்களா? என்னையா பேசிக்கிட்டு இருக்க? இப்படி உன்னை நம்பி வந்தவளை இப்படி அம்போனை விட்டுட்டு போகிறேன்றியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
அதுக்கு அடுத்ததான் எனக்கு வேறு வழி தெரியல மங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பி வந்தவள இப்படி பாதியில விட்டுட்டு போறானே படுப்பாவி பையன் நாசமா போக அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அவரை சாபம் விட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து வெளியிலேயே உட்காந்து அழுதுட்ருக்காங்க. நிலாவை கூட்டிகிட்டு வரதுக்காக சோழன் போகிறாரு. அதுக்கு அடுத்ததான் நம்ம ராகவ் இருந்துட்டு எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறமா ஆமா நிலா, "நீ கிளம்பலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நீங்க எதில போறீங்க?" "இல்ல, என்ன கூப்பிட்றதுக்காக சோழன் வந்துட்டுருக்காரு." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "கார்ல தான் போக போறோம்." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "ஓ! அப்படியா? யார் அந்த சோழன்?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து கேட்கவும், திவ்யா இருந்துட்டு, "நம்ப கூட நிலாவோட வீட்டுக்கு போனோங்கல்ல, அங்க சேரன், சோழன், பாண்டியன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டு அரசி அங்க தான் இருக்காங்கன்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல. அதில அவங்களுடைய கசின் தான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே நம்ப ராகவ் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சோழன் இருந்துட்டு நிலாவுக்கு ஃபோன் பண்ணி, "நான் வெளிய தான் நின்னுட்டுருக்கேன். இங்க வரீங்களான்னு?" சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "நான் இதோ வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பதட்டமா அங்கேருந்து கிளம்புறாங்க. ராகவ் நிலாவு பின்னாடியே வராங்க. அங்க சோழனும் நிலாவும் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. "நீங்க உண்மைய தானே சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சோழன் இருந்துட்டு, "நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அந்த வீட்டவே பேத்து எடுத்துட்டு வந்திருக்கணும்." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? பின் என்னங்க வாங்க போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்த ராகவ் வந்து பயங்கரமாக கோவப்படுறாரு. அதுக்கு அடுத்ததான் ராகவ் என்னதான் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு திவ்யாவும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி இவர் நீலாவை லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா ஒரு பக்கம் கெஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம நிலாவும் சோழனும் போயிட்டுருக்காங்க. இதுக்கு மேலே நடந்து தான் போகணும், உள்ள கார் போகாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே மங்கு உட்காந்து அழுந்துகிட்டு இருக்காங்க. "நீங்க பல்லவனோட அம்மா தானே?" "நான் பல்லவனோட அம்மாயா? யார் நீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கெல்லாம் பிள்ளை கடத்தி வச்சிருக்கிற மாரியா தெரியுது?" "ஐயோ! நாங்க அந்த அர்த்தத்தில சொல்லல. அ ந ந பல்லவன் சொன்னா தான் உங்களுக்கு தெரியல. நடேசன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "என்ன சொல்றீங்க? இவரு தான் நடேசன். இது பல்லவன்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரோட ஃபோட்டோவ காட்டுறாங்க. "சரி உள்ள வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும், "நீ 2வது பையன் தானே, உன் பேர் கூட சோழன் தானே?" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "ஆமாம்மா, நான் 4 வயசுல இருந்தபோதே நான் உங்கள பார்த்துருக்கேன். ஆனா நீங்க எதுக்காக பல்லவன அங்கேயே விட்டுட்டு இங்க பிரிஞ்சிருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. என் கதைய சொன்னா கண்டிப்பா உங்களெல்லாம் ஏத்துக்க முடியாது. சரிங்க, அந்த கதை என்ன வேணா இருந்துட்டு போட்டும். ஆனா உங்களுக்கு ஒரு தடவ கூடவா பல்லவன பார்க்கணும், வீட்டுக்கு வரணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? என்ன மாரி நிலமையில இருந்தா யாரா இருந்தா என்ன? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, அவங்கவங்க வேலைய பார்க்கறது தான் எல்லாருக்கும் சரியா இருக்கும்." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "சரிங்க, நீங்க தானே பல்லவனோட அம்மா. அது சின்ன குழந்தைய விட்டுட்டு இப்படி தனியா வந்து இருக்கீங்களே, எல்லாத்துக்கும் காரணம் சூழ்நிலை தாம்மா. எல்லாருக்கும் சூழ்நிலை ஒரே மாதிரி இருக்காதுல்ல." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நிலா இருந்துட்டு, "நீங்க எங்க கூட வந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம்." "நானா? அங்கயா? உங்க அப்பா எப்படிப்பா இருக்காரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அவருக்கு என்ன நல்லா இருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்தது, "எங்க அம்மா தான் இல்ல. நீங்களும் கொஞ்ச நாள் வீட்ல இருந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்னடா நீங்க மட்டும் வந்துட்டு பல்லவன அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்க. இப்ப பல்லவன் எவ்வளோ பெரிய பையனா இருக்கான்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனோட ஃபோட்டோவ காட்டுறாங்க. "என்ன படிக்கிறான் இவன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அவன் காலேஜ் போயிட்டுருக்கான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ரொம்ப அழகா இருக்கான்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வீட்டுக்கு வாங்கன்னு சொன்ன உடனே அவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.